இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்ட ஆரம்பிப்போம். இந்த வாழ்க்கையை பற்றின தெளிவானது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். ரொம்ப அற்புதமான வாழ்க்கை அமையும். இறைவன் போட்ட கணக்கு சரியாகத்தான் எப்பொழுதுமே இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையானது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன். சுகபோகங்கள் அப்படிங்கிற அந்த மாயையின் காரணமாக வாழ்க்கையில் எது உண்மை அப்படிங்கிறதவே உணர்ந்து கொள்வதற்கு மறுத்து அந்த சுகபோகங்களுக்கு ஆட்பட்டு பல தவறுகளை செய்து விட்டேன். இனிமேல் நான் வாழ்க்கையை தேடி போகலாமா அல்லது இறைவனை நாடி செல்லலாமா, சிவத்தை உணர முற்படலாமா அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு பெரும்பாலுமானவர்களுக்கு மனதில் இருப்பதுதான். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் கர்மாவின் காரணமாக ஆரம்ப காலகட்டங்கள் நம் மனதை இருள் சூழ்ந்து கொண்டது போல அந்த மாயையானது நம்மை மயக்கி இந்த உலக இன்பங்களுக்குள் நம்மை போட்டு அழுத்தி விடுகின்றன. அதிலிருந்து வெளியே சிவபெருமானை நினைப்பதே அவரோட கருணை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, இவ்வளவு வாய்ப்புகள், இன்னும் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இனி நான் சிவபெருமானை நினைக்க முடியுமா, அவரை அடைய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த நினைப்பு உங்களுக்கு வருதுனாலே இறைவனோட அந்த கருணை பார்வை உங்களுக்கு கிட்டி விட்டது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில எல்லாருமே ஆரம்ப காலகட்ட சின்ன சின்ன பிழைகள் செய்வது, சிறிய சிறிய தவறுகளை செய்வது இயல்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஐயனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிவிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் மறுபிறப்பு எடுத்து விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இதற்காக இந்த உடல் அழிந்து புதிய உடல் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதன் பின்னர் நாம் செய்கின்ற அந்த உண்மையான பக்தியின் மூலமாக, நாம் காட்டுகின்ற அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக, நாம் செய்கின்ற சில சாதனங்கள் மூலமாக கண்டிப்பாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள வேண்டாம். மனசுக்குள்ள எந்த அழுக்குமே வேண்டாம். செய்த தவறுகள் தவறுகளாக இருந்துவிட்டு போகின்றன. அதை நினைத்து நம் வாழ்க்கையில் இனி எந்த மாறுதலும் வரப்போவதில்லை. ஆனால் அதையெல்லாம் விடுத்து நான் செய்தது தவறு என்று உண்மையாக உணர்ந்து ஐயனின் பாதத்தை சரணடைந்து எனக்கு இனி நீங்கள் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த சர்வேசனனை சரணடைந்து விட்டால் போதுமானது. அதன் பின்னர் எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பார். அப்படி நம்ம செய்த தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்கு கர்மாவின் காரணமாக அப்படின்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். ஆனா நம்மளோட இறுதி நிலை அப்படிங்கிறது இறைவனை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல பிடிமானமா இருந்துகிட்டோம்னா கண்டிப்பா அந்த ஆன்மீக பாதையானது ஒரு தெளிவான பாதையாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. இந்த இரும்பு அப்படின்னு ஒரு பொருளை பயன்படுத்தி அந்த நிறைய இப்போ கட்டில், சேர் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம செய்கிறோம். காலம் போக போக பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு இயல்பான நிலையை இழந்து விடுகிறது. அப்படிங்கும் போது நம்ம அப்படியே போட்டுறதில்லை. அதுக்கு பதிலாக அதை மறுசுழற்சிக்கு உட்படுத்துகிறாங்க. அந்த இரும்பை கொண்டு போய் திருப்பியும் உலையில் போட்டு கொதிக்க வச்சு திரும்பி அதுக்கு இன்னொரு உருவம் கொடுக்கப்படுகிறது. மாறாக அப்படியே மக்கி போய் மண்ணோட மண்ணா கலந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கின்ற மண்ணை சலித்து இரும்பு தாதுக்களை எடுத்து மீண்டும் உலையிலிட்டு அதுக்கு புது வடிவம் கொடுக்கப்படும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பிறந்தாச்சு, சிறிய சிறிய தவறுகளை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்தாச்சு. அப்ப நமக்கு துருப்பிடிச்சிருச்சு, உபயோகமற்றதாக போய்விட்டோமே என்று நீங்கள் நினைக்கும் போதும் கூட நான் திரும்ப சொல்கின்றேன், மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்ப ஆன்மீக பாதைக்குள் செல்லும் பொழுது உலையில் இட்ட இரும்பு தாது போல நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இறைவன் நமக்கு மறுவடிவம் கொடுப்பார் என்பதில் உறுதியாக நம்பிக்கையாக இருக்கும் போது புத்தம் போலிவுடன் புது வாழ்வானது, இறைவனை தேடக்கூடிய அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைக்கும். இது உணர்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா பெரும்பாலுமானவர்களுக்கு மனதில் இந்த ஐயப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த தவறு செய்து விட்டோம், இந்த தவறு செய்து விட்டோம். வாழ்க்கையில் யார் தான் தவறு செய்யாம இருக்காங்க? இப்ப நான் உணர்ந்துகிட்டேன், இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில இறை தேடல் வேணும்னு நினைக்கிறேன், ஐயன் தான் எல்லாம் நினைக்கிறேன், தாராளமா அதுக்கப்புறம் புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம முன் எடுத்து வைக்கிறோம் அடுத்த காலடி. அப்படிங்கும் போது அதற்கான வழிகளை இறைவன் ஏற்படுத்தி தருவார், ஈசன் ஏற்படுத்தி தருவார். அதன் மீது நீங்கள் படிப்படியாக நகரலாம். நண்பர்களே, ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாருங்கள். நாம் செய்த தவறுகள் பெரிதா, இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கம் பெரிதா அப்படின்னா இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கமே பெரிதாக இருக்கும். அவருடைய குழந்தைகள் அல்லவா, செய்கின்ற தவறுகளுக்கு தலையில சின்னதாக கொட்டினாலும் அதுக்கப்புறம் அள்ளி அணைச்சிக்கிறது இறைவனோட தன்மை, அந்த ஈசனோட தன்மை. அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வார். நம்மோட ஒரே வேலை, நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் எல்லா விஷயங்களையும் தூர தள்ளிவிட்டு மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு மனதில் உள்ள இறைவனை தேட வேண்டும். அவர் நாமத்தை மட்டுமே ஜபிக்க வேண்டும். அவரையே எண்ணி சதா காலமும் உருகி உருகி வழிபடும் போது கண்டிப்பா ஐயனோட அந்த கருணை பார்வையானது நமக்கு கிடைத்தே தீரும். அந்த வைராகியத்தில் முன் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்.